ஓசி மூஞ்ச பார்த்தியா? ஏதோ நோபல் பரிசு வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் நிற்குது பாரு. அப்பா, இந்த நடிப்புக்கு குலோத்துங்க ஆஸ்கார் வாங்கிடுவார் போல இருக்கு. ஒன்னும் விஷயத்துக்கு எதுக்கு பெருசா பில்டப் பண்றாங்க? அதிர்ஷ்ட தேவதை ஆபரேஷன்ல இருந்து நம்ம ரிசைன் பண்ணிடலாமா? முந்தான ராத்திரி மாத்திரம் அந்த பழைய பேப்பர் என் கண்ணுல படல. இந்நேரம் நம்ம ஆபரேஷன் அதிர்ஷ்ட தேவதைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அரோகரா போட்டுருக்கணும். அப்பா, அப்ப நம்ம போட்ட திட்டம் வீணாவது இல்ல சார்? கண்டிப்பா ஆகாது. இனிமேதான் நம்ம திட்டம் விஸ்வரூபமே எடுக்க போகுது. பார்ட் 1 பார்ட் 2 சார்? ஃப்ளோவை கெடுக்காத, சும்மா இது. 50 லட்சம் ரூபாய் போயிடுச்சேன்னு பண்டுவும் கௌசல்யாவும் சுகத்துல போய் முட்டோன்னு முட்டிக்க போறாங்க. நல்ல வேலை, அவங்க 2 பேரும் 5 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போய் ஜெயிக்காத குதிரை மேல கட்டிருந்தாங்கன்னா எல்லாமே வேஸ்டா போயிருக்கும். அவங்க போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்டா. 2 பேருக்கும் வாய் தாண்டா 1 கிலோமீட்டர் தூரம், ஆனா மூளை 1 கிராம் கூட கிடையாது. அந்த நம்பிக்கையில தான் நானே அவங்களுக்கு போன் பண்ணி அதிர்ஷ்ட தேவதையினுடைய ஹஸ்பண்ட் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி பேசி கலாய்ச்சேன். நான் நினைச்ச மாதிரி பண்டுவான் அந்த டெலிபோனை தூக்கி குப்பை தொட்டியில போட சொல்லிட்டா. கௌசல்யாவும் உடனே அந்த போனை குப்பை தொட்டியில போட்டுட்டான். ஐயோ, அப்ப இனிமே என்னால அதிர்ஷ்ட தேவதை மாதிரி பேசவே முடியாதா? உன் வாய்க்கு பர்மனண்டா பிளாஸ்டர் போடுறோம். நான் சொல்றத முழுக்க பொறுமையா கேள, அப்பதான் புரியும். சரி சரி சரி, நான் பேசல, நீங்களே பேசுங்க. சந்தேகப்பட்ட பண்டுவ மறுபடியும் நம்மள நம்ப வைக்கணும்னா போன மாசம் ரேஸ்ல 50 லட்சம் ரூபாய் ஜெயிச்ச 5ஆம் நம்பர் குதிரை நேற்று ரேஸ்லயும் 50 லட்சம் ரூபாய் ஜெயிச்சது அப்படின்னு இன்னி பேப்பர்ல வரணும். அதனாலதான் அந்த பழைய பேப்பரை எடுத்துக்கிட்டு போய் அவங்க வச்சிருக்கிற இன்னி பேப்பரோட சேர்த்து வச்சிருக்கேன். என்ன அப்படியா? போ, என் ஃப்ளோவை கெடுக்காது. நான் எதிர்பார்த்தபடி பண்டுவும் அந்த பேப்பரை படிச்சுட்டு போன்ல நான் சொன்ன மாதிரியே 50 லட்சம் ரூபாய் அந்த 5ஆம் நம்பர் குதிரை ஜெயிச்சிருச்சுன்னு நம்பிட்டேன். இனிமே நாம என்ன சொன்னாலும் சரி அவங்க நம்பித்தான் ஆகணும். நீ அதிர்ஷ்ட தேவதையா பேசினாலும் சரி, இல்ல நான் அதிர்ஷ்ட தேவதையுடைய ஹஸ்பண்ட் அதிர்ஷ்ட தேவனா பேசினாலும் சரி நம்பித்தான் ஆகணும். உங்க இடத்துக்கு போ. இப்ப சொல்லு. மறந்துட்டேன். இல்ல, ஞாபகம் வந்துருச்சு. குப்பையில போட்ட டெலிபோனு ஒருவேளை அவங்க கைக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதுங்க ரெண்டும் குப்பை தொட்டியா போய் மோப்பம் பிடிச்சு அந்த டெலிபோனை கண்டுபிடிச்சிடும். அப்படி கண்டுபிடிக்கலன்னா உடம்பஸ் மறுபடியும் நீ குடுகுடுப்பக்காரன் வேஷம் போட வேண்டியதுதான். அவனுக்கு வேஷ பொருத்தமும் கிடையாது, வசனமும் ஒழுங்கா பேச தெரியாது. அவனை போய் மறுபடியும் குடுகுடுப்புக்கார வேஷம் போட சொல்றீங்க? அதுக்குன்னு நீ போட்டுருவா குடுகுடுப்புக்கார வேஷத்தை? மூஞ்ச பத்தே நல்லா முத்தியால்பட்ட முள்ளங்கி மாதிரி ஏதாவது ஒரு டயலாக் பேசினே இருக்கிறது. அது கூட நீ பேச மாட்டேங்கடா. சும்மா இருங்க. அதை விடுங்க. ஆமா, இத்தனை குழப்பமோ எதனால வந்தது நான் தெரிஞ்சுக்கலாமா? அடிப்பாவி, இந்த கேள்வியை நீ கேட்கலாமா? உன்னை நாய் துரத்த நீ குப்புற விழுந்து வாய கிழிச்சு கட்டத்தினால வந்த வெனதாண்டி இது. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ண முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன துரத்திட்ட அந்த நாய் தான். நீங்க வேணா அந்த நாயை போய் என்கொயரி பண்ணுங்க. இந்த ஓசி மாமியை கடிச்சு குதறாம விட்டேன்னு கேக்குறதுக்கா? சார், என்னதான் ஓசி எனக்கு பிடிக்கலனாலும் அதால ஒரு நல்லது நடந்திருக்கு. இல்லனா இந்த பண்டுவையும் கௌசல்யாவும் நம்ப வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட்டு இருக்கணும் சார். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா இனிமேதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்க 2 பேர் தலையிலையும் இடியா விழணும். நம்ம அவமானப்படுத்தின அவங்க 2 பேரும் பைத்தியம் பிடிச்சு தெரு தெருவா நாய் மாதிரி அலையணும். சார், இன்னைக்கு நைட் அதிர்ஷ்ட தேவதை பேசும்போது பக்கா ஒரு அமௌண்ட் கேட்டு வச்சிருமா சார்? மிஸ்டர் குலோத்துங்கல், அங்க பட
மிஸ்டர் குலோத்துங்கன். அதான் இங்க சொல்லிட்டியே, மேல போ. ஓகே. சொல்ல வேண்டியதை மேல சொல்லிட்டாங்க, இவன் மேல போறான். அப்படியா? கை செலவு கூட காசு இல்ல சார். பேசாம ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்டு வைப்போமா? எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல நாம ரொம்ப ஆசைப்படக்கூடாது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஆசையை தூண்டணும். அப்புறம் அதே ஆசையை அவங்களுக்கு பேராசையா மாத்தணும். அந்த பேராசை பெரு நஷ்டத்துல வந்து முடியணும். அப்பதான் நாம எடுத்த சபதத்துல நாம ஜெயிச்சதா அர்த்தமாகும். ஆமா, இந்த இரும்பு வியாபாரி இருமாண்டி எங்க? பேச்சம்பழம் வாங்க போயிருக்கான். ஆளை பாரு. இந்த சீன்ல எதுக்கு தேவையில்லாம அவனை பத்தி பேசுறீங்க? அப்படி சொல்லாது. சிறு துரும்பும் பல்லு குத்த உதவும். எல்லா சீன்லயும் எண்டு பஞ்சு நீங்க தான் முடிக்கணும், அதானே? அதேதான். ஐயோ எங்கடி போய் தேடுறது? குப்பை தொட்டியில போட்ட ஞாபகம் இல்லையா உனக்கு? நாய் செத்து போன நாட்டை அடிச்சது அந்த குப்பை தொட்டிலன்னு சொன்னேன். இப்படி ஓட விட்டுறியே, என்னால தேட முடியலடி. எத்தனை குப்பை தொட்டின்னு தேட சொல்ற நீ? ஞாபகம் நான் செஞ்சு வச்சிருக்கேன். அந்த ஸ்மெல் இல்ல அத்தை, இது நாய் செத்து போன நல்ல ஸ்மெல். ரொம்ப தாண்டி வாயாச்சு. எங்கடி ஸ்மெல் வருது? இங்கடா. அடியே நெத்திலி கருவாடு. இல்லடி, இப்பதாண்டி எனக்கு ஒரு டவுட் கிளியர் ஆச்சு. உங்க அப்பா குப்பை பொறுக்கிறவனாதான் இருந்திருப்பான். அதனாலதான் நீ அவன மாதிரியே மோப்ப பிடிச்சாயிர. போதும் அத்தை, கம்மன் வந்துருங்க. இப்ப நமக்கு நாயோட ஸ்மெல் தான் ரொம்ப முக்கியம். கப்பா முக்கியம் இல்ல. சரி, குச்சி கை. இந்த மூட்டையெல்லாம் எடுக்கணுமே, எங்க கிடக்கும் குச்சி? ஏண்டி அடி பாவி, ஐஸ்வர்ய லட்சுமி இருக்க வேண்டிய இடமாடி இது. நீங்க தூக்கி போட சொல்லும்போது இவ்வளவு கேவலமா நினைக்கல. அதான் இந்த இடத்துக்கு என்ன வர வச்சிருக்கேன். ஏன் வாய கிண்டறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இதை கிண்டு. என்னடி இது? மாமியாருக்கு மாட்டு பொண்ணுக்கு இன்னும் புண்ணியமே கிடைக்கலையா? குப்பைய போட்டு இந்த தோண்டு தோன்றீங்க. ஏண்டி பீட பீட, உனக்கு தெருவுல நிக்கிற தவிர வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் எங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்க குட்டி போட்ட நாயாட்டம். கோடி பம்பளி மாசா, நான் என்ன ஒன்ன மாதிரியா வாக்கிங் போறேன், ஜாக்கிங் போறேன், பார்த்தல உடம்ப எவ்வளவு ஸ்லிம்மா வச்சிருக்கேன். எது இது ஸ்லிம் பாடியா? யா அவளே டெட் பாடி ஆக வேண்டிய வயசுல உனக்கு ஸ்லிம் பாடி கேக்குதா? அடிச்ச மீன் பாடி வண்டியில காப்படி போய் சேர்ந்துருவ நீ. ஞாபகம் வச்சுக்கோ. ஏய் ரொம்ப நேரமா இந்த குப்பை தொட்டில என்னமோ தேடிட்டு இருக்கீங்களே, அப்படி என்னடி தேடிட்டு இருக்கீங்க? ஹேய் மாமி, ஏற்கனவே குப்பை தொட்டியில ஒரு நாய் செத்து கிடக்குது. அந்த நாயோட நாயா நீயும் செத்து போயிடாத. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. ஓடு. என் சாபம் உங்களை கேட்கட்டி. என் மாமி அப்படியே ஒழுங்கா ஓடிடு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நடக்க மாட்டீங்க. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறதுக்கு இந்த 2 குப்பை தொட்டி பத்தாதுடி. நிறைய குப்பை தொட்டி இருக்கு, அங்கேயும் போய் தோண்டி. ஏய் அவள நீ கொல்லாம விட மாட்டீங்க. பண்டு நான் என் சாபத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்த குப்பை தொட்டிக்குள்ள எல்லாம் நிறைய தேடி இருக்கீங்கல்ல, அதுல ஏதாச்சும் பொருள் கிடைச்சா எனக்கு ஓசி கொடுங்களேன். என்ன சொல்றீங்க? இந்த கட்டையிலேயே அடிச்சு ஓசி ஒரு அளவுல குருடி கொண்டு போட்டுக்கல. அப்படியே அந்த குருடியோட குப்பையா சேர்த்துறேன். தோண்டு. எவனோ நேத்து கார குழம்பு போட்டிருக்கான் போல இருக்காது. அந்த வாசனை வருது. இவ ஒருத்தி சரியா மோப்ப பிடிக்கிற நாயா இருக்கா, கரும்பு பிடிச்சவன். அதான் பாருங்க. அங்க பாருங்க. போன் எடுங்க. எடுங்க. அவ்வளவுதான். அத்தை, இந்த போனை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த கொடி என்ன எதுக்குடி? நம்ம வீட்டு வாசல்ல நிறைய தண்ணி போட்டு அல்பம் பிடிச்சவள ஒரு மிதியை வாங்கி கொடுக்கலாம். ஐயோ லட்சுமி. பாப்பா, இனிமே நமக்கு இந்த போன் தான் மகாலட்சுமி. இதோட அருமை தெரியாம நீங்க கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டீங்களே, தப்பு. நல்ல குப்பை தொட்டியில எடுத்து போய் போடுடின்னு சொல்லிட்டு அப்படியே ரியாக்ஷன் நீங்க மாத்தினா மட்டும் நான் போட்ட மாதிரி ஆயிடுமா? நீ நிறுத்துங்க. நான் தான் மாமியார் பேச்ச மதிச்சு நடக்கிற பொண்ணாச்சே, மீற முடியுமா? கிழிச்ச. நீ எங்கடி என் பேச்ச மதிச்சு நடக்கிற? நல்ல மிதிச்சில நடக்கிற. இப்ப என்ன? அத போன் வந்துருச்சுல. போன் வந்துருச்சு. ஆனா அந்த அதிர்ஷ்ட தேவதை கிட்ட இருந்து கால் வரணுமே. அத்தை,
உங்க இஷ்ட தெய்வத்தை கிட்ட வேண்டிக்கங்க. அதிர்ஷ்ட தெய்வத்தை கிட்ட இருந்து டான்னு 12 மணிக்கு போன் வருதா இல்லையான்னு பாருங்க. ஐயோ அப்படிங்கிறியா பண்டு? ஆமா அத்தை. ஐயோ அப்பனே முருகா, ஞான பண்டிதா, கதிர்வேலா, அதிர்ஷ்ட தேவதை கிட்ட இருந்து போன் வரணும். அதனால நான் பல ஐஸ்வர்யங்களை அள்ளன்னு அள்ளணும். என்னோட வேண்டுதலை நீதான்ப்பா நிறைவேற்றணும். இது மட்டும் நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கே, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்கிற என் மருமகளுக்கு உன் கோவில்ல வச்சு மொட்டை அடிக்கிறேன் முருகா. ஞான பண்டிதா. எனக்கு மொட்டை அடிப்பீங்களா? இருங்க. ஆத்தா மாரியாத்தா, சூரி சூலாத்தா, என் வேண்டுதலை மட்டும் நீ நிறைவேற்றிட்டனா என் மாமியார உன் சன்னிதானத்துக்கு இழுத்துட்டு வந்து அவங்க கையால தீச்சட்டிய ஏந்தி அவங்கள தீ மிதிக்க வைக்கிற ஆத்தா. ஆத்தா அது மட்டும் இல்ல ஆத்தா, அங்க பிரதட்சணம் 1000 தடவை ரோட் ரோலர் மாதிரி உன் கோயில சுத்தி சுத்தி வர வைக்கிற ஆத்தா. மண் சோறைய திங்க வைக்கிற ஆத்தா. ஆத்தா கொடுக்க நான் ஒண்ணு வேண்டி 9 வேண்டுவியா? வேண்டுதல்ல குறை வைக்க கூடாது அத்தை. அதான் இஷ்டத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீ வேணா பாருடி, மொட்டை தலையோட இருக்கிற உன் மூஞ்சிய அப்படியே கண்ணாடியில கூடிய சீக்கிரம் நீ பார்க்கத்தான் போற. பாக்கலாம் பாக்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், வாடி பார்க்கலாம். பாத்து பக்குவமா பயபக்தியோட பேசுங்க, சொதுப்பிடாதீங்க. சரி சரி, எனக்கெல்லாம் தெரியும், கிளாஸ் எடுக்காத. ஹலோ. நான்சென்ஸ், இடியட், கண்ட்ரி ப்ரூட்ஸ். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன மேடம் ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு? நீங்க செஞ்ச வேலைக்கு கோவப்படாம கொய்யா பழமா சாப்பிடுவாங்க. கோவமா இருக்காங்கடி. நீங்க என்ன இன்டர் பண்ணிருந்தா கூட நான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா என் ஹஸ்பண்ட் அதிர்ஷ்ட தேவனை நம்பாம அந்த டெலிபோனை கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டு, அதுவும் நாய் செத்த இடத்துல நாத்தம் பிடிச்ச குப்பை தொட்டில தூக்கி போட்டிருக்கீங்க. அதுதான் என்னால பொறுத்துக்க முடியல. ஐ அம் சோ சாரி மேடம். நாங்க ரெண்டு பேருமே அறியா சின்ன பொண்ணுங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டோம். நீங்க பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிக்கணும். நான் உங்களை மன்னிச்சாலும் என் ஹஸ்பண்ட் அதிர்ஷ்ட தேவன் உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. அவர் சொன்ன மாதிரி 5 நம்பர் குதிரை மேல 5 லட்சம் பணம் கட்டியிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க கையில 50 லட்சம் இருந்திருக்கும். இந்த நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தானே? ஆமா மேடம், அவசரப்பட்டு அநியாயத்துக்கு 50 லட்சம் ரூபாய ஈஸியா இழந்துட்டோம். அதுக்காக நீங்க எங்க மேல கோவப்பட்டு எங்க மனச காயப்படுத்திடாதீங்க மேடம். நாங்க ரெண்டு பேருமே அபலை பெண்கள். எங்களுக்கு உங்களை விட்டா வேற நாதியே கிடையாது. அதனால நீங்க தான் பெரிய மனசு பண்ணி மறுபடியும் அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி அருளணும். நோ 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 நோ. இனிமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இல்ல. நான் போனை வைக்கிறேன். ப்ளீஸ் 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 மேடம், போன வச்சிடாதீங்க மேடம். நாங்க பண்ண தப்புக்கு நீங்க என்ன பரிகாரம் வேணா சொல்லுங்க, நாங்க அதை செஞ்சுடுறோம். அது மட்டும் இல்லாம உங்க வார்த்தையை தட்டாம நீங்க சொல்றது அப்படியே நாங்க கேட்டு நடக்கிறோம். மேடம் மேடம், இந்த ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே சரி, இந்த ஒரு தடவை மட்டும் போனா போதுன்னு உங்களை மன்னிக்கிறேன். மன்னிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு தடவை இதே தப்ப செஞ்சீங்க, கனவுல கூட நான் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது. இனிமே தப்பே செய்ய மாட்டோம் மேடம். நான் இப்ப உங்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்டத்தை தர போறேன். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் பண்ணணும். ஐயோ மேடம், நான் தான் சொல்லிட்டேன் மேடம், உங்க பேச்ச மீற மாட்டோன்னு. என்ன பரிகாரம்னு சொல்லுங்க, அதை கட்டாயமா நாங்க செய்யறோம். நாளைக்கு காலையில தேவதை மாதிரி ஒரு அழகான சுமங்கலி பொண்ணு உங்க வீட்டுக்கு வருவா. அவளை அன்போட வரவேற்று தடப்படலா வடை பாயசத்தோட விருந்து சாப்பாடு போட்டு அவளை வயிறு முட்டை சாப்பிட வச்சு, அவ கையில ஒரு தட்டுல பட்டு புடவையும் 10,000 ரூபாய் பணத்தையும் வச்சு மரியாதையோட அவகிட்ட கொடுத்து அவளை அனுப்புனீங்கன்னா அவளோட ஆசீர்வாதத்தால வானத்துல இருந்து ஒரு வைரக்கல் வந்து விழும். அத நீங்க 2 பேருமா பொறுக்கி எடுத்துக்கலாம். வைரக்கல்லா? அந்த வைரக்கல்லோட மதிப்பு 20 லட்சம். 20 லட்சமா? நீ வாய பொளந்தது போதும்,
போன உன் மருமக மோர்முளகாட்ட குடு. குடுக்குறேன், இப்பவே குடுக்குறேன். இந்த ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ 20 லட்சம் 20 லட்சம். ஹலோ, வணக்கம் ஏஞ்சல். உன் வணக்கத்தை கொண்டு போய் நாய் செத்து போன நாத்தம் பொடிச்ச குப்பை தொட்டில கொண்டு போய் போடு. நான் எல்லா விவரத்தையும் உன் மாமியார் குடமுளகாட்ட சொல்லியிருக்கேன். அதுபடி நீயும் கேட்டு நடந்துக்கோ. வரம்பு மீறின அப்புறம் உன் நரம்ப உருவிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே ஏஞ்சல், ஓகே ஏஞ்சல். நாளைக்கு இதே நேரத்துல உங்களுக்கு கால் பண்றேன். குட் நைட். ஓகே ஏஞ்சல், குட் நைட். என்னப்பனே பொன்னப்பனே கந்தப்பனே கந்தக்கார் வேலனே. ஆமா, நான் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல சுமங்கலி பொண்ணு, வெறும் தட்டு, பட்டு புடவை, 10,000 ரூபாய் பணம், இது எதுவுமே இல்லையே. அப்புறம் போன்ல எப்படி இதெல்லாம் நீ சொன்ன? அது ஏதாவது பரிகாரம் பண்ணாதான் பலன் கிடைக்கும்னு அதுகளை நம்ப வைக்கிறதுக்காக நானா 2 எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டேன். அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா அது 2 இன்னும் 4 தெருவை பெருக்க வச்சிருக்கலாம். அப்படி இல்லையா உச்சி வெயில்ல மண்டை காயிற மாதிரி அது 2 நிக்க வச்சிருக்கலாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு சுமங்கலி பொண்ணுன்னு ஏன் சொன்ன? ஏன் இப்ப நான் அதை சொன்னதுல என்ன பிரச்சனை? இப்ப பிரச்சனையே அதுதான். நீ பாட்டுக்கு சுமங்கலி பொண்ணு வருவான்னு சொல்லிட்டேன். இப்ப நான் சுமங்கலி பொண்ணுக்காக எங்கேன்னு தேடி அலைவேன். சார், நீங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச சுமங்கலி பொண்ணு ஒருத்தி இருக்கா. எனக்கு தெரிஞ்ச சுமங்கலி பொண்ணா? அப்படி யாரு இருக்கா? போங்க சார், உங்களுக்கு எப்பவுமே குறும்புதான். உங்க கண்ணுக்கு நான் சுமங்கலி பொண்ணா தெரியலையா? ஐயோ, நீ சுமங்கலி பொண்ணா? ஒன்னெல்லாம் போய் இந்த ஆபரேஷன் அதிர்ஷ்ட தேவதையில சேர்த்தேன் பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். ஏன் ஊசி மாமி, நீ ஒரு காரியத்தை கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா? எல்லாத்தையும் சாணியை மிதிச்ச மாதிரி சொதுப்புவியா? இதுல என்ன சொதப்பல் இருக்கு? சொதப்பல் இல்லாம சொத்தப்பல்லா இருக்கு. பாரு, நீ எல்லாம் சுமங்கலி பொண்ணுன்னு பண்டு வீட்டுக்கு போனா பண்டுவும் கௌசல்யாவை சேர்ந்து உன் தலையில சாக்கடை தண்ணிய கரைச்சு ஊத்துவாங்க. அப்புறம் ஆபரேஷன் அதிர்ஷ்ட தேவதை நாத்த தேவதையா தான் திரும்பி வருவேன். நீ அங்க போன சத்தியமா மாமி அதுதான் நடக்கும். அப்படி எதுவும் நடக்காது. என் மேல நம்பிக்கை வைங்கோ. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துறேன். தயவு செஞ்சு என்ன அங்க போக வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஏன்னா பண்டவையும் கௌசல்யாவையும் என் கால விழ வைக்கிறதுக்கு இதை விட்ட வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. அதுக்காக நீ அங்க போகலேங்கிறது எனக்கு தெரியுங்கிறதும் உனக்கு தெரியும். அப்படி இருந்து எதுக்காக இந்த புழுகுண்ணி ஆட்டம் ஆடுற? நீ போன்ல பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க 2 பேரையும் காலில் விட சொல்றதா நீ ஒன்னும் சொல்லவே இல்லையே. 10,000 ரூபாய் வடை, பாயசம், வெள்ளித்தட்டு இதைத்தானே கேட்டேன். இப்ப என்னடான்னா ஏதோ சத்தியவான் சாவித்திரி நாடகத்துல வரா மாதிரி வீர வசனம் பேசுற. சரிங்க சார், தெரிஞ்சோ தெரியாமலோ நாளைக்கு சுமங்கலி பொண்ணு வருவான்னு அவள்கிட்ட சொல்லிட்டேன். நான் மட்டும் போகாம இருந்தா அவளுக்கு சந்தேகம் வராதா? இதெல்லாம் யோசனை பண்ணித்தானே நீ இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்க. இப்ப என்ன, பண்டு வீட்டுக்கு நீ சுமங்கலி பொண்ணா போகணும், அவ்வளவுதானே? சரி, தாராளமா போ. என்ன நடக்கிறதுன்னு நாளைக்கு பாப்போம். இப்ப பார்த்தது போதும், கிளம்பி. இந்த மாமியை வச்சுட்டு இந்த ஆபரேஷன்ல தப்புக்கு மேல தப்பு பண்றேனோ பாப்போம். வெள்ளித்தட்டு, பட்டு புடவை, 10,000 ரூபாய் பணம், பட பாயசத்தோட சாப்பாடு, ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். போன்ல இதெல்லாம் நான் கேட்டதும் பண்டு உடனே சம்மதிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தெரிஞ்சிருந்தா பெருசா கேட்டிருக்கலாமே. பரவாயில்ல, இப்போதைக்கு இது போறோம். நாளைக்கு இதை விட பெருசா ஏதாவது கேட்ட வேண்டியதுதான். என்னது, வீட்டுக்குள்ள யாரையுமே காணோம். கண்ணுக்கு லட்சணமா ஒரு சுமங்கலி பொண்ணு வந்திருக்கா. அவளை ஆர்த்தி இருக்க வேண்டாம். எங்க போச்சுங்க ரெண்டும்? பண்டோ, கௌசல்யா, என்னாச்சு? நான் போன்ல எல்லாம் தெளிவா தானே சொன்னேன். பண்டோ, பண்டோ, பண்டோ,
ஏண்டி அதான் நான் வந்துகிட்டே இருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன பண்டு நேரம் காலம் தெரியாம. ச்சே, இப்ப எதுக்கு வந்த? என்ன பண்ணு இப்படி எரிஞ்சு விடுற? இன்னொரு தடவை என்ன உத்த நன்ன பாரு. ஏய், இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன நான் உன்னை பார்த்ததே இல்லையா? என்னமோ புதுசா கேக்குற? இல்ல பண்டு, என் முகத்தை ஒரு தடவை நன்னா உத்து பாரு. நோக்கு என்ன தோன்றது? அப்படியே ஓங்கி ஒரு குத்து விடலான்னு தோணுது. மூஞ்சிய பாரு. ஏண்டி உன் மூஞ்சி என்ன உத்து பாக்குற மாதிரியா இருக்கு? நல்ல முத்திர தேங்காயாட்டம் மூஞ்சிய வச்சுக்கிட்டு உத்து பாரு குத்து பாருன்னுட்டு. ஆமா, இப்ப எதுக்கு வந்த அத சொல்லு. என்ன பண்டு, வீட்டுக்கு வந்த சுமங்கலி பொண்ணை இப்படி அவமானப்படுத்துறது? சுமங்கலி பொண்ணா? யாரு? பண்டு வேற யாரு? நான் தான். ஏய் விடியா மூஞ்சி, என்ன வெறுப்பேத்தணும்னு யோசனை பண்ணிக்கிட்டே வந்தியா? அடியே, கிச்சன்ல ஒரு சுமங்கலி பொண்ணு இருக்கா, அதனால நான் உன்னை சும்மா விடுறேன்டி. இல்லன்னு வச்சுக்கேன், உன்னை இங்கேயே தூக்கி போட்டு சட்னி அரைச்சிருப்பேன். போ போய்த்தல. எனக்கு முன்னால ஒரு சுமங்கலி பொண்ணா? என்ன இது புது குழப்பம்? ஏய் ஏய், என்னடி திடீர்னு மூஞ்சி ஒரு பக்கம் சைடு வாங்குது? பண்டு, எனக்கு விக்கல் எடுக்கிறது. நான் கிச்சனுக்கு போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறேன். அதெல்லாம் வேணாம், நீ இப்படி விக்கிட்டே போயிடு. சரி சரி சரி, போ போய் தொலை, போய் குடி போ. இல்ல விக்கி விக்கி ஒரு சைடா மொத்த வச்சு என் உயிர் எடுப்பா.